Hello friends, welcome to the channel Rainbow Rain Spices. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். நிறைய பேத்துக்கு இது வந்து ஒரு புதுவிதமான vlog-ஆ இருக்க போகுது. சிட்டி சைடுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்பவே புதுமையா இருக்கும். என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட சின்னம்ச்சி ஊருக்கு தான் போறோம். அது வந்து உடுமலைப்பேட்டையில கணவநாயக்கனூர்ங்கற ஒரு வில்லேஜ். மாட்டு பொங்கல்னாலுமே வந்து ஒவ்வொரு கிராமத்துல ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. சோ இந்த ஊர்ல வந்து மாட்டு பொங்கல் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொங்கல் வந்து மாடெல்லாம் கட்டி இருக்கிற மாட்டு சாலைக்கு பக்கத்துல தான் வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி தெப்பக்குளம் தோண்டி தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. அங்க வந்து எல்லாருமே 5 பொங்கல் 7 பொங்கல் 9 பொங்கல் அந்த மாதிரி தான் வைப்பாங்களாமா. ஒரு பொங்கல் வந்து பட்டி பொங்கல் வைப்பாங்க. மற்ற பொங்கல் வந்து அவங்கவுங்க சாமி எந்த சாமி வேணுமோ அந்த சாமியை வேண்டி வைப்பாங்களாமா. இவங்க வந்து 5 பொங்கல் வச்சாங்க. ஒரு பொங்கல் வந்து ஃபர்ஸ்ட் பட்டிக்கு வச்சாச்சு. அடுத்த பொங்கல் வந்து ஒவ்வொரு சாமிக்கா வேண்டி வச்சிட்டு இருக்காங்க. மாட்டு பொங்கல் வந்து எப்பயுமே வந்து அந்த வெண்பொங்கல் வெள்ளை பொங்கல் தான் வைப்பாங்க. கரும்பு சக்கரை போட்டு இனிப்பாலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து வெள்ளை பொங்கல் தான் வைக்கிறாங்க. முதல் பொங்கல் பட்டிக்கு வச்ச பொங்கல் வந்து பொங்கியாச்சு. இப்போ அடுத்த பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பொங்கலும் வந்து நல்லபடியாகவே பொங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்டு அரிசி போடுவாங்க. அதிகமாக இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து இறச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி சேர்த்திப்பாங்க. ரெண்டாவது பொங்கலுக்கு அரிசி போட்டு அப்படியே பேரலாக வந்து மூணாவது பொங்கலும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே 1 by 1 வந்து எல்லா பொங்கலும் லைனாக வச்சாங்க. முன்னாடியே வந்து எல்லா மாட்டையும் குளிப்பாட்டி அந்த கொம்புக்கு வந்து பெயிண்ட்லாம் அடிச்சிட்டாங்க. இந்த பொங்கல்லாம் வந்துட்டா ஹீரோஸ்லாம் யாரு அப்படின்னா நம்ம கால்நடைகள் தாங்க. மாடு ஆடு இதெல்லாம் தான். இது பேர் குட்டிக்கு குட்டியா? அது அதை தொடுவியா? இது மட்டும் தொடுவியா? தொடு பார்க்கலாம். இந்த குட்டி பாப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா சின்னாத்தாவோட பேத்தி. செம்மையான வாளுங்க, பயங்கரமான வாயாடி. இவ கூட பேசி நம்மளால ஜெயிக்கவே முடியாது. கும்பிடுங்க, வீடியோ எடுக்கலாம், சாமி கும்பிடுங்க. சரி, சாக்லேட்ல சாப்பிட்டியா? இது வந்து மாவிளக்குக்கு பச்சை மாவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வந்து 5 பொங்கலும் வச்சு முடிச்சிட்டாங்க. நல்லா இருட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தெப்பக்குளத்துல வந்து கரும்பு கட்டிட்டாங்க. அந்த தெப்பக்குளத்துல வந்து கல்லை தான் சாமியா நட்டை வச்சு சாமி கும்பிடுவோம். அது வந்து 5 கல் 7 கல் 9 கல் அந்த மாதிரி வைப்பாங்க. அடுத்து அந்த சாமிக்கெல்லாம் வந்து பொட்டு போடுவாங்க. மாட்டு பொங்கலுக்குன்னு வந்து ஒரு தினமே இருக்குது. ஆனால் வந்து சிட்டி சைடில் செட்டில் ஆகிருக்க நிறைய பேர்த்துக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே வந்து இன்னும் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாக கூட நான் இதை ஷேர் பண்ணுறேன். தெப்பக்குளத்தில் வந்து முடக்கத்தான் கொடி பறிச்சுட்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த தெப்பக்குளத்தில் வச்சுருக்க கரும்புக்கு வந்து பூ எலுமிச்சம்பழம் அதெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அடுத்தது வந்து சுற்றியும் பூ விளக்கு எல்லாமே வச்சாச்சு. அடுத்தது வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு திருநீர் சந்தனம் குங்குமம் பத்தி சூடம் சாம்பிராணி இந்த மாதிரி எல்லா பூஜா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சாச்சு. அந்த முடக்கத்தான் கொடி மேலே வந்து புது வெள்ளை வேட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. தெப்பக்குளத்தை ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து பொங்கல் வைக்கிறக்கு அரிசி கழிஞ்ச தண்ணி, அதுக்கப்புறம் சமைக்கிறப்ப வந்து அந்த காய் வாஷ் பண்ண தண்ணி, அதுக்கப்புறம் வந்து காய் எரிஞ்சிட்டு அதோட வேஸ்ட்டு அதெல்லாமே வந்து நம்ம தெப்பக்குளத்துக்குள்ளேயே போட்டுடலாம். இப்போ அடுத்தது வந்து தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து சும்மா மாவிளக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எருக்களம் பூ வந்து இந்த மாதிரி கோர்த்து மாவிளக்கில் குத்தி வச்சுருந்தோம். அதுக்கு மேலே ஃபைனலாக வந்து ஒரு ரோஸ் குத்தி வச்சுருந்தோம். பட்டி பொங்கல் அப்படின்னாலே வந்து அந்த பச்சரிசி பொங்கலும் பட்டி குழம்பும் தான் ஃபேமஸ் ஆமாங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாங்க. சாமிக்கு வந்து அந்த பச்சரிசி பொங்கல் வச்சு பட்டி குழம்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்காய் அரசாணிக்காயில் வந்து பொரியல் பண்ணி படைச்சிருந்தாங்க. அப்புறம் சாணியில் வந்து புல்லார் பிடிச்சி வச்சு அதில் அருகம்புல் வச்சுருந்தாங்க. தெப்பக்குளத்தில் வந்து அந்த காய்கறியோட வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிட்டாங்க. தண்ணி வந்து ஊற்ற அந்த மண் வந்து அப்படியே உறிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் தெப்பக்குளத்தில்.
இந்த குட்டி பாப்பு எவ்வளோ அழகாக சாமி கும்பிடுதுன்னு பாருங்க. அடுத்தது வந்து பொங்கல் 5 பொங்கல் வச்சுருந்தாங்க. 5 பொங்கலையும் ஒன்றா வச்சு அதில் வந்து சுற்றியும் மஞ்சள் கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழம் மட்டும் பிச்சு போட்டு அப்புறம் வந்து அதுக்கு தனியாக தேங்காய் பழம் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து எந்த அடுப்பில் பட்டி பொங்கல் வச்சாங்களோ அந்த அடுப்பில் வந்து பாலை வச்சு பொங்க விடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து அதுவும் பண்ணியாச்சு. இப்போ சாமி கும்பிட்டு மாட்டுக்கு வந்து பொட்டு போட்டுருந்தாங்க. திருநீர், சந்தனம், குங்குமம் அந்த பொட்டெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து ஆத்தா வந்து அதுக்கு சாம்பிராணிலாம் காமிச்சாங்க. பச்சரிசி பொங்கல், பட்டி குழம்பு, அரசாணிக்காய் பொரியல் வச்சு சும்மா ஒரு 5 படப்பை மட்டும் சாமிக்கு படைச்சிருந்தாங்க. அதில் வந்து அப்படியே அங்கே இருக்க குட்டீஸுக்கு வந்து எடுத்து ஒவ்வொரு படப்பாக கொடுத்தாங்க. அந்த வெள்ளை பொங்கலில் வந்து நம்ம தனியாக கரும்பு சர்க்கரை பழம் போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஒரு டிராக்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அடுத்தது வந்து அதுக்கு பூஜை போட்டாங்க. மாட்டுக்கண்ணுக்கு ஒவ்வொன்றுக்கா போய் தீபாராதனை காட்டிட்டு வந்தாங்க. இது வந்து 3 பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் வந்து வேப்பந்தலை போட்டு 3 பாத்திரத்தை 3 பேர் வச்சுப்பாங்க. அப்புறம் மாவிளக்கு வச்சுருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கடைசியாக போகணும். ஒவ்வொரு மாட்டுக்காக வந்து இந்த மாதிரி தீர்த்தம் தெளிச்சிட்டே வருவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு போகிறவங்க வந்து கை கழுவு பட்டியாரே கை கழுவுன்னு சொல்லணும். அடுத்தது போகிறவங்க வந்து அரசனம் பட்டியாரே அரசனம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் போகிறவங்க வந்து வாய் கழுவு பட்டியாரே வாய் கழுவுன்னு சொல்லணும். இந்த மாதிரி லைனாக எல்லா மாட்டுக்கும் வந்து வேப்பந்தலையை வச்சு தீர்த்தம் போட்டே வருவாங்க. ஃபஸ்ட்டு பாத்திரம் வந்து கை கழுவுறதுக்குங்கிறனால அதில் தண்ணி தான் இருக்கும். 2வது பாத்திரத்தில் வந்து பொங்கல் இருக்கும். 3வது பாத்திரத்தில் வாய் கழுவுறதுக்கு தண்ணி தான் இருக்கும். ஃபைனலாக வந்து மாட்டுக்கு பொங்கல் ஊட்டணும். ஸோ ஈஸியாக இருக்கிற மாட்டுக்கு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டுக்கு ஊட்டினாங்க. ஸோ ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. பச்சரிசி பொங்கல், பட்டி குழம்பு, இது வரைக்கும் இந்த காம்பினேஷன் நான் சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் வந்து பச்சரிசி பொங்கலுக்கு இந்த பட்டி குழம்பு சாப்பிட்றேன். அதுவும் அப்படியே சுட சுட ஆவி போக பொங்கல். இந்த பட்டி குழம்புல வந்து தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி 5 வகையான பயிர் போட்டு நாட்டு காய்கறிகள் போட்டு புளி ஊற்றி செய்வாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்தது வந்து அரசாணிக்காய் பொரியல், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும் கூட வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டுக்கு வந்து பச்சை மாவு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சாம்பார், வெள்ளை சாதம், ரசம், தயிர் அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சூப்பராக டின்னரும் முடிச்சாச்சு. மாட்டு பொங்கலுக்கு வந்து நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் பாட்டி 3 பேர் தான் போயிருந்தோம். டின்னர் முடிச்சுட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நைட் வந்து பாட்டி வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம். ஸோ உடுமலைப்பேட்டை டவுனுக்கு வந்துட்டோம். சரி நைட் ஷோ ஐலாண்ட் மூவி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்புறம் நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து அவரோட மாமா பையன் ஜெய், நாங்கள் 3 பேர் போனோம். உடுமலையில் வந்து கம்பேரிட்டிவாக திருப்பூரை விட அங்கே வந்து குளிர், பனி அதிகங்க. நைட் ஷோக்கு வந்து பெருசாக புக்கிங்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் அதுக்கே வந்து நல்லா ஃபுல் கூட்டங்க. குளிருக்கு ஏற்ற மாதிரி தேட்டரும் வந்து ஏசி தேட்டர் தான். ஸோ அதனால் வந்து முன்னாடியே ப்ரீ பிளான்டாக ஸ்வெட்டர், ஷால் எல்லாமே எடுத்துகிட்டு தான் போனோம். ஐலாண்ட் மூவி யாரெல்லாம் பார்த்தீங்க, படம் உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஐலாண்ட் படம் பிடிச்சது, பார்க்கலாம். மூவி வந்து 10 o'clock ஷோ போயிருந்தோம். முடிகிறப்ப வந்து நைட்டு 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நைட்டு போய் பாட்டி வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் வந்து திருப்பூர் கிளம்புனோம். எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் இப்படி தான் பண்ணோம். மாட்டு பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊர்லெல்லாம் வந்து நீங்கள் மாட்டுப்பொங்கல் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை.